ஹாய், நான் உமா. வெல்கம் டு உமா கிச்சன். இன்னைக்கு பிரெட் புட்டிங் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய், நான் உமா. இன்னைக்கு பிரெட் சாக்லேட் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போ 5 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துருக்குறேங்க. இது கோதுமை பிரெட்டு தான். மைதா பிரெட்டு கூட எடுக்கலாம் நீங்கள். இது 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 மற்ற பொருள் சொல்கிறேங்க. 2 எக்கு, அரை கப்பு சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. இது வந்து முந்திரி பருப்பும் திராட்சையும் வந்து ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வால்நட்டு, பாதாம், பிஸ்தா எது வேணாலும் போட்டுக்கலாம். அப்புறம் இதில் 2 கப்பு பால் வேணுங்க. காய்ச்சாத பால் தான் நான் இப்போ எடுக்கிறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பட்ரு வேணுங்க. நான் இதில் இந்த கேக் டீனில் தான் பண்ண போகிறேன். கேக் டீன் வந்து பட்டர் போட்டு நல்லா தடவி வச்சுருக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் கொக்கோ பவுட்ரு, ப்ரெட்டு நுணுக்கும்போது ஒரு டீஸ்பூன் கொக்கோ பவுட்ரு போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிடலாம். ஒரு பிஞ்சு சால்ட்டு வேணுங்க. நான் சால்ட் எடுத்து வைக்கல, போடும்போது பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வெண்ணெய் எடுத்து வச்சுருக்குறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஒரு பாத்திரத்தில். இதில் வந்து இப்போ பால் ஊற்றிடலாம். ரெண்டு கப்பு பால் ஊற்றிடலாங்க. ஈஸியாக பண்ணிடலாங்க. பசங்கள்லாம் வந்தால் கொடுக்கலாம். இப்போ வந்து நான் 2 கப்பு பால் ஊற்றிட்டேங்க. இதில் அரை கப்பு சர்க்கரையை போட்டுடலாம். இந்த சர்க்கரை மெல்ட் ஆகட்டுங்க, அது வரைக்கும் கிளறிடலாம். வெண்ணெய் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. கொஞ்சம் சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகட்டுங்க, அது வரைக்கும் கிளறிடலாம். வெண்ணெய் அப்படியே தான் இருக்கும், அது மெல்ட் ஆகிடுங்க. இப்போ வந்து சர்க்கரை நல்லா மெல்ட் ஆயிடுச்சுங்க. இதில் வந்து எக் ஊற்றிடலாம். 2 எக்கு. அது வெண்ணெய் வந்து சூடாக ஏற மெல்ட் ஆகிடும். புட்டிங் வந்து நல்லா திக்காக வரக்காக தான் எக்கு சேர்த்துறோம். நீங்கள் இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் ஒரு அடி அடிக்கிறதா இருந்தால் கூட அடிச்சுக்கலாம், இல்லைன்னா பிளெண்டர் போட்டு நல்லா பீட் பண்ணி விட்டுடலாம். அந்த முட்டை கலவை எல்லாம் சேர்ந்து ஒன்றாகட்டும், அது வரைக்கும் பீட் பண்ணிடலாங்க. இதில் இப்போ நட்ஸ் எல்லாம் போட்டுடலாம். ஏலக்காய் நுணுக்கி வச்சதும் போட்டுடலாங்க. இப்போ நல்லா பீட் பண்ணிடலாம். வெண்ணெயில் கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. எல்லோரும் செஞ்சு பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள்.
ஈஸியாக பண்ணிடலாம். ஏன்னா குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன். ஒரு அரை மணி நேரம் வேக வைக்கணும், அவ்வளோதாங்க. ஸ்லிம்மில் வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் வேக வைக்கிறதுக்குள்ளே புட்டிங் ஆகிடும். இது கூல் பண்ணி கூட சாப்பிட்லாம், நம்ம ஹாட்டாகவும் சாப்பிட்லாம். நான் இப்போ பாருங்கள் ப்ரெட்டு சாக்லேட் அந்த கொக்கோ பவுட்ரு போட்டு பொடி பண்ணி வச்சுட்டேங்க. இது இப்போ வந்து இந்த டின்னில் நிரப்பி விட்டுடலாம். நான் இப்போ 2 தடவை பண்ண போகிறேன். இதில் கொஞ்சம் பாதி எடுத்து இதில் பண்ணிவிட்டு இன்னொரு பாத்திரத்தில் பாதி பண்ண போகிறேன். இதில் ஒரு காவாசி பிடிக்கிற மாதிரி வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் தட்டி விட்டுடலாம், சமமாயிடும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுவையாக இருக்கும். இது மீடியம் ஸ்வீட்னஸ் தான் இருக்கும், ரொம்ப ஸ்வீட்னஸும் இருக்காது. நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு ரொம்ப இனிப்பு பிடிக்குன்னா கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3/4 கப்பு அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் பிளெண்ட் ஆகிடுச்சு எல்லாமே. எக்கு, பால், நட்ஸு, ஏலக்காய் தூள், சர்க்கரை எல்லாம் பிளெண்ட் ஆகிடுச்சு. நட்ஸ் எல்லாம் அங்கங்கே கிடக்குது. இப்போ இதை ஊற்றிடலாம். இது மேலே ஃபுல்லாகவே ஊற்றிடலாங்க, பொங்காது. இந்த பட்டரெல்லாம் போட்டுடலாம். நட்ஸ் இதெல்லாம் போட்டுட்டேன். இப்போ பாருங்க, நான் இது குக்கரில் இறக்கி வைக்க போகிறேன். தண்ணி ஊற்றிருக்குறேங்க. ஒரு சின்ன கிண்ணம் ஒன்று கவுத்தி வச்சுருக்குறேன், ஏன்னா இதுக்குள்ளே தண்ணி ஆகக்கூடாதுன்ட்டு. உங்கள்கிட்ட சில்வர் ஃபாயில் இருந்தால் சில்வர் ஃபாயில் கூட இது மேலே வச்சுக்கலாம், கவர் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதை இறக்கி வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இறக்கி வச்சுட்டேன். இதில் ஒரு அரை மணி நேரம் நல்லா வேகட்டுங்க. இந்த மூடி வச்சுக்கலாம். கரெக்டான ஒரு மூடி எடுத்து நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ இது குக்கர் நான் விசிலெல்லாம் போடல, வெயிட் போடல, இப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மூடி வச்சுட்டுங்க. இப்போ இது அரை மணி நேரம் வேகட்டும். டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், ஸ்லிம்மில் வச்சுக்கலாம். நம்ம ஸ்லிம்மில் வச்சுக்கலாம், அவ்வளவுதான். அரை மணி நேரம் கழிச்சுட்டு நான் டிஸ்பிளேயில் எப்படி சர்வ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த ப்ரெட்டு புட்டிங் ரெடி ஆயிடுச்சுங்க. ப்ரெட்டு சாக்லேட் புட்டிங். நான் வந்து இந்த ஹர்ஷீஸோடது வச்சு சிரப்பு வச்சு சும்மா டெக்கரேஷன் பண்ணது மேலே. இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கட் பண்ணி இப்போ பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. நான் ஹர்ஷீஸோட சிரப்பு வச்சு டெக்கரேட் பண்ணுங்க.
இது நம்ம கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இது பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள். இது 1/2 மணி நேரம் தான் நான் சொல்லியிருந்தேன் வேகிறதுக்கு. ஆனால் எனக்கு ரொம்ப ஸ்லிம்மில் வச்சதுனால 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க வேகிறதுக்கு. என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.